இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சைனா கிராஸ், சப்ஜா விதை, பாதாம் பிசின் இதெல்லாம் வச்சு ஒரு ட்ரிங்க். முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசினை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருந்தா அது சீக்கிரமாக ஊறிடும். அதுக்காக தான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசினை 1.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அது ஊற வச்சு ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் சப்ஜா விதைகளை எடுத்து வச்சுருக்கேன். அது 1/2 கப் தண்ணி ஊற்றி அதுவும் ஊற வச்சிடலாம். இதுவும் சைடில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து 150 கிராம் சைனா கிராஸை 1 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இதையும் சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போது 1/2 லிட்டர் பாலை தண்ணி ஊற்றாமல் பாயில் பண்ண போகிறோம். இது கூட சில பொருட்கள் சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த பாலில் நான் 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்கை சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பாதாமும் முந்திரியும் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். இது 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இது ஆறுனதுக்கப்புறம் இது கூட நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்க்க போகிறோம். இது ஆறட்டும். இப்போது இந்த சைனா கிராஸை அடுப்பில் வச்சு நல்லா இதை மெல்ட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இது கூட நான் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுகரும் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா இது கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரோஸ் மில்க் எசன்ஸை இந்த காய்ச்சி ஆற வச்சுருக்கிற இந்த பாலோடு சேர்த்துக்க போகிறேன். இது நமக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த கலரை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம இந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சைனா கிராஸை இந்த பால் கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துட்டுலாம். நெய் தடவின ஒரு பிளேட்டில் இந்த கலவையை ஒரு 1/2 இன்ச் ஹைட்டுக்கு ஊற்றி வச்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது மறுபடியும் ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே பாயில் பண்ணி இது ஆற வச்சு தனியாக வச்சுக்கலாம். நம்ம தட்டில் போட்டு ஆற வச்ச இந்த சைனா கிராஸ் இப்போ நல்லா செட் ஆயிடுச்சு. இது நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாதாம் பிசின் பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ எல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசின் எடுத்து வச்சுருக்கேன். இது 2 பேருக்காக தயாரிக்கிறேன். இது கூடவே இந்த நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த சப்ஜா விதைகளை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 கப்பு நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மில்கை இது கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா இந்த சைனா கிராஸை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், நம்ம சைனா கிராஸ் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு வச்சு குடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.